நான் இப்போ நிற்கிறது வந்து சேர்மாதி டு களக்காடு போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் உள்ளே நிற்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு தோட்டம், அருமையான தென்னை மர தோட்டம், பூரா நல்ல செவ்வாழை தோட்டம். செவ்வாழை இல்லை, செவ்விளநி தோட்டம். ஒரு 300 மரம் நிற்கி, சுற்றிலும் நல்ல ஃபென்சிங் போட்டிருக்கு. அருமையான இடம். ஒரு 2.25 ஏக்கர் இருக்குது. உள்ள பூரா அழகான தென்னை மரம், பூரா நல்ல செவ்வெளினி மரம். தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படி மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் பார்க்க. அதான் அருமையான இடம். ஒரு 200-250 தென்னை மரம் நிற்கி. ஊடையில் பூரா நல்லா இந்த கொய்யா மரத்தை வச்சு விட்ருக்காங்க. கொய்யா மரம்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் கொய்யா மரமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மரத்துக்கு மேலே கொய்யா மரம் இருக்குது உள்ள. நல்லா இப்போ தான் காய்க்கக்கூடிய பருவத்துக்கு வந்திருக்கு. நல்லா காய்க்கக்கூடிய பருவம். நல்லா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மங்கம்மா சாலை ரோடு வருது. மங்கம்மா ரோட்டு மேலே தான் இந்த இடம் இருக்குது. இங்கே இப்படி வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் இது பொது பாதை இல்லை. தோட்டத்தை அப்படியே உங்களுக்கு நான் பைக்லேயே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. பூரா தென்னை மரத்தையும் காமிக்கிறேன். அப்படியே அருமையான மரம். தென்னை மரம் எப்படி காய்ச்சி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, காய் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க. மரம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, அதில் எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்க. தென்னை நல்ல செவ்வெளி அருமையாக இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய மரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. போட்டும் இங்க பாருங்க, இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு காய். அருமையான காய் பாருங்க பாருங்க. படம் எடுக்க இல்லையே, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஆன்ல வச்சிருக்கேன். அப்படி ஒண்ணுமே தெரிய பண்ணிட்டு இருக்கா. உள்ள ஒரு அருமையான வீடு இருக்கு. நல்ல சர்வசாதாரணமா ஒரு குடும்பம் வாழலாம். நல்ல உள்ள பாத்ரூம் கீத்ரூம் எல்லாம் அட்டாச்சோட தான் இருக்கு. நல்லா செடி, நல்ல ரூம்பு. இந்த தோட்டத்தை பராமரிக்கிற ஆளுக்கு இருந்துக்கலாம். இல்லை ஒரு குடும்பமா இருந்து இருக்கணும்னாலும் இருக்கலாம். நல்ல செழிப்பான இடம். தண்ணிக்கு வந்து ஒரு போர் தான் இருக்கு. ஆனால் போர்னா நல்ல பெரிய போர் போட்டிருக்காங்க. சரியான தண்ணி இவ்வளோ மரத்துக்கும் அது அழகாக சப்ளை பண்ணுது. பாருங்க, போரை பாருங்க. இதுதான் போர். இதில் வந்து தண்ணி, செழிப்பான தண்ணி இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பக்கம் பாருங்க, மாமரம் நிறைய நிற்கி. மாமரம் ஒரு 10-50 மரம் மாமரமும் நிற்கி. அதனால நல்ல ஒரு தோட்டம், அருமையான தோட்டம் அமைச்சு வச்சிருக்காங்க. யாருக்கும் தேவைன்னா வாங்க, வந்து வாங்கி தரேன். நல்ல குறைஞ்ச விலையில பேசி வாங்கி தரலாம்.